அதாவது இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பணியாரம் செஞ்சு ரொம்ப நாளாச்சுன்ட்டு சரி பணியாரத்தில் இறங்கியாச்சு செய்யலான்ட்டு. அதாவது அதுக்கு வந்து தோசை மாவோ இட்லி மாவோ எது வேணுமாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இட்லி மாவு இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தாளிப்பு நார்மலாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு தாளித்து விட்டு அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் பண்ணது கொஞ்சம் மிஞ்சிருச்சா, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பீட்ரூட் தனியாக வந்து திருவியும் சேர்க்கலாம், இல்லைனா வந்து கேரட் கூட திருவி சேர்க்கலாம். என்கிட்ட பீட்ரூட் பொரியலாக இருந்தனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வதக்குறோம்ல அந்த தாளிப்பு, அதோடைய தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாதிரி குழியில் எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டு மாவு ஊற்றி எடுத்தோம்னா சூப்பராக பணியாரம் தயார். நாங்கள் வந்து கார பணியாரம் மட்டும் செய்யலை, இன்றைக்கி இனிப்பு பணியாரமும் சேர்த்து செஞ்சுருக்கேன். அதே மாவு இன்னொரு கிணியில் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கு வந்து தேவையான வெல்லம் ஏலக்காய் போட்டு நல்லா பாகு காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து மாவை கரைச்சி பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட நெய் இல்லை, பட்டராகவே வச்சுக்கிறது, எப்போ வேணுமாலும் நம்ம நெய்யாக உருக்கிக்கலான்னு சொல்லிட்டு பட்டராகவே வச்சுருக்கேன்னா. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் அப்படியே மாவு ஊற்றி இதோ சுட்டு எடுத்தால் ஸ்வீட் பணியாரம் பார்த்துட்டிங்கன்னா தயார். ஸோ ரெண்டுமே வச்சு சாப்பிடும்போது அப்படியே பிளேட் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. வேணுமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.